இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகின்ற கட்சிகளுக்கோட கூட்டணி சேருவோம். இந்த ஓட்டை வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுட்டு குடியேறதுக்கு வரல. இந்த மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை அடிப்படையில் இடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டுவதற்காக வரோம். எங்களது அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம். நாங்கள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்கிறோம், லஞ்ச லாவணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், மதுமத போதை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பெண்ணி அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் சீரழித்தவர்கள் இவர்கள் தான். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்து அது எசமானர்கிட்ட நல்ல பேர் வாங்கினாதான் ஒரு சீட்டு தருவார். எசமானருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பதற்காக, எங்களை தாக்கி அதன் மூலமாக நல்ல பேர் வாங்குவதற்காக அவர்கள் செய்கின்ற செயலை தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெரியார் ஒழிகன்னு நீ சொல்லாத, பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டு போ, இந்தி ஒழிகன்னு சொல்லாத, தமிழ்தாய் வாழ்கன்னு சொல்லிட்டு போ, அப்படி சொல்லி கொடுத்தா எங்களை வளர்க்குறாரு. அதையே தான் நான் திருமாவளவனும் செய்யணும். எப்படி எங்களை தாழ்த்தப்படவும் பிற்படுத்தப்படவும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், அதே தான் இதுவும் பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்னான்ட்டு வன்னியரசு ஆதங்கமாக பேசின அந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் காணொலியில் இருக்கா இல்லையா? இந்த வட மாநிலங்களில் பட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும், தென் மாநிலங்களில் பல்லரின சமூக மக்களும் தேவரின சமூக மக்களும் ஒன்றாயிட்டா இந்த நாட்டை வேற எவனும் அந்நியன் ஆள முடியாது. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தென்னரசு அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. செங்கோடி அவர்களுடைய அந்த நினைவு நாள்ல வன்னியரசு பேசும் பொழுது மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியை போலி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்றதா இருக்கட்டும், அல்லது பச்சை மட்டன்றது அண்ணங்கிட்ட தான் இருக்குன்னு இருக்கட்டும், விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு? நாம் தமிழர் கட்சி சுயமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. தலைவர் முடிவெடுப்பார், செயல்படுத்துவார். இது அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி நிற்கிற ஒரு கட்சி, கூட்டணி கட்சி தானே அவங்க. அதான் நாடி நிற்கிற ஒரு கட்சி. நீங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்து அது எசமானர்கிட்ட நல்ல பேர் வாங்கினாதான் ஒரு சீட்டு தருவார், 2 சீட்டு தருவார். அவங்களோட இலக்கு 2 சீட்டு. இதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு புரளி உங்களுக்கு கிளம்பிச்சு. விசிகா திமுக கூட்டணி விலக போகுது, விஜய் நாம் தமிழர் கட்சி விசிகாலாம் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு செயல் ஒரு பேச்சு ஊடகங்களை கிளம்பிச்சு. இவங்க உடனே முந்திக்கணும், இல்லை நாங்க ஒருபோதும் போக மாட்டோம், பாருங்க நாங்க நாம் தமிழர் எவ்வளவு தாக்குறோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கு, எசமானருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பதற்காக, எங்களை தாக்கி அதன் மூலமாக நல்ல பேர் வாங்குவதற்காக அவர்கள் செய்கின்ற செயலை தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தடையா நிக்கல, அவங்க கொள்கைக்கு நாங்கள் தடையா நிக்கல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எதிராக நிக்கல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை விட நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம். பொது தொகுதியில் சீட்டு கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக பார்க்காதீங்க, தமிழராக பாருங்கன்னு சொல்கிறோம். அப்போது இது எசமான விசுவாசம். எசமானருக்கு எசமானர்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்காக எங்களை திட்டணும். அப்போ இது எங்களை திட்டுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைக்குது, ஒரு கவலம் சோறு கிடைக்குன்னா எங்களை திட்டி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க, நல்லது தானே. அதை கண்டும் மகிழ்ச்சி அடைகிறவங்க நாங்க தான். இது வன்னியர் அவர்ன்ற தனிநபர் மட்டும் செய்யறதா, இல்ல இந்த திருமாவளவனுடைய இதுலதான் சப்போர்ட் தான் இதெல்லாம் நடக்குது? எப்படிங்க ஒரு தலைவருடைய பார்வை இல்லாமல் எப்படி நடக்க முடியும்? அவர் பார்ப்பாரா இல்லையா? இது இப்போ நான் தவறா இப்போ அண்ணன் திருமாவளவனையோ இல்லை வன்னியரசியோ யாரையோ கடுமையான சொற்கள்ல பேசிட்டேன்னா அடுத்த நேரம் எனக்கு தொலைபேசி வரும் அண்ணன்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அவர் அண்ணனை போய் திட்டுற அப்படின்னு தான் என்ன கேட்பாரு. எல்லாரையுமே எங்க கட்சியில் உள்ள எல்லார்கிட்டையுமே பேசுவார். உங்க வேலை நான் திருமாவளவனை விமர்சிப்பதோ, விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பதோ, பட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிப்பதோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களை விமர்சிப்பதோ இல்ல. நாம என்ன செய்ய போறோம், நாம் என்ன செய்வோம் அதை சொல்லிட்டு போங்க, அப்படி சொல்லிதான் எங்களை வளர்க்குறாரு. இன்னும் சொல்றாரு, இன்னும் வெளிப்படையாக கூட சொல்றாரு, பிரபாகரன் ஒழிக இவரு பெரியார் ஒழிகன்னு நீ சொல்லாத, பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டு போ, இந்தி ஒழிகன்னு சொல்லாத, தமிழ்தாய் வாழ்கன்னு சொல்லிட்டு போ, அப்படி சொல்லி கொடுத்தா எங்களை வளர்க்குறாரு.
அதே தான் நான் திருமாவளவனும் செய்யணும். எதுக்கு பார்த்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஆனால் ஒன்று, ஊடகங்களில் அண்ணன் சீமானை விமர்சிக்கும் போதோ வாழ்த்தும் போதோ பார்வையாளர்கள் அதிகமாக வராங்க. அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வருமானம் வருது. உள்ளுக்குள்ள ஒரு நீங்கள் நிறைய அந்த யூடியூப்ல வர செய்திகளை பார்த்தீங்கன்னா, அண்ணன் படம் போட்டிருக்கோம், அண்ணனை பற்றி ஒரு தலைப்பு இருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செய்தி இருக்காது. அப்போ அண்ணன் பேரை பயன்படுத்தி, நாம் தமிழர் கட்சி பேரை பயன்படுத்தி, அண்ணன் சீமான் பேரை பயன்படுத்தி இப்படி தாங்களே வளர்த்து கொள்கிற இந்த யூடியூபர்கள்லாம் இருக்காங்க. அதனால எங்களை திட்டுவதால், அண்ணன் செந்தவன் சீமானை திட்டுவதால், நாம் தமிழர் கட்சியை திட்டுவதால் வன்னியரசு அவர்களுக்கு வயிறு நிறையுதுன்னா அதை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் நாங்கள் தான். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க விமர்சனம் பண்ணாதான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். ஆனால் விசிக வந்து திமுக கூட்டணியில ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் பொழுது திமுக தான் இன்னும் விசிகாவை நம்பி இருக்காங்க போது நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது விசிக தான் திமுகவை நம்பி இருக்குதா? இல்லைங்க, உங்களுக்கு ஒன்று தெரியும். ஒரு இவரை பற்றி நம்ம ராகுலை பற்றி யாரோ தவறாக ஏதோ பேசிட்டாங்களோ என்னமான்ட்டு அது தொடர் வண்டி மறியல் பண்ணுறாங்க. கும்பகோணத்திலே மயிலாடுதுறையிலே தொடர் வண்டி மறியல். அது கட்சியினுடைய தலைவர் வந்து அழகிரி போய் தொடர் வண்டி மறியல் பண்ணுறாரு. அழகிரி கூட ஒரு மாநில தலைவர் கூட வெறும் 5 பேர் நிற்கிறாங்க. இன்னைக்கு கூட காணொலி இருக்கு, எடுத்து காட்டுறவங்களுக்கு வெறும் 5 பேர் நிற்கிறாங்க. அதுதான் அவங்க கட்சியினுடைய நிலைமை, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? பல லட்சம் பேர் கூட்டி திருச்சியில மாநாடு போட்டாரு அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் பல லட்சம் பேர் கூட்டினாங்க அதுல. அப்ப அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க? ஆனா அவங்க தேசிய கட்சியில காங்கிரஸ் தேசிய கட்சியா இருக்கட்டும், தேசிய கட்சி தமிழ்நாட்டில் என்னங்க வேலை? தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் அவங்களுடைய நிலைமை என்ன? கொடுக்கலையே. அப்போ தேசிய கட்சி தான் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி, 2 கம்யூனிஸ்டுக்கு ஆளுக்கு 10 சீட்டு கொடுக்க வேண்டியது தானே? ஏன் 2 ஒரு சீட்டு கொடுக்குறாங்க? ஆனா அதை தாண்டி திருமாவளவன் சொல்றதுன்னா, இந்த கூட்டணியில வந்து பல விஷயங்கள் நடந்தாலும் நாங்க சகிச்சுட்டு தான் இந்த கூட்டணிக்காக போறோம், இந்தியாவினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டோட நலனுக்காகவும் தான் போறோன்றத சொல்றாருல்ல. தமிழ்நாட்டினுடைய நலன் எதுங்க? மீனவர்களை பாதுகாத்துட்டாங்களா? தமிழ்நாட்டினோட நலன் மீனவர்களை பாதுகாத்துட்டாங்களா? இல்லை வேற எது? காவிரியில் தண்ணீர் கொண்டு வந்துட்டாங்களா? காவிரி பிரச்சனை முடிச்சுட்டாங்களா? தமிழ்நாட்டினுடைய நலன். முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நலன். காவிரி பிரச்சனையும் முல்லை பெரியார் பிரச்சனையும் நடந்தால் இன்னும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் விவசாயம் அடையும், தமிழ்நாடு செழிக்கும். எதை நீங்கள் தீர்த்தீங்க? இவர்களுக்கு 2 இடம் தேவை, 2 சீட்டு, அது கொடுத்துட்டாங்க. விழுப்புரம் சிதம்பரம் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க, அது ஜெயிச்சுட்டாங்க. அவ்வளோதான், அவங்க நிறைவடைஞ்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு 10 சீட்டு சட்டமன்றம்னா 10 சீட்டு கொடுப்பாங்க. இவங்க ஒரு 15 சீட்டு கேட்பாங்க. அதில் இந்த 10லேருந்து 2 இவங்க வந்து அதிகமாக வாங்கிட்டு 12 வாங்கிட்டாங்கன்னா இவங்க இமாலய சாதனை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுடுச்சா? அந்த மக்கள் செழித்து இந்த நாட்டில் ரொம்ப செழித்து வாழறாங்களா? அவர்களை அதே நிலையில வைத்துக்கிட்டு இதை காட்டி அரசியல் செய்து அவர்கள் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறது தாண்டி என்ன செஞ்சிட்டாங்க? திமுக இப்படிதான் பயன்படுத்துதுன்னா இது அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியாமல அவங்க அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க. ஐயா கலைஞர் வந்து வன்னியரசு சொன்னது இன்னைக்கும் காணொலியில இருக்கா இல்லையா? பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. எப்படி எங்களை வந்து தாழ்த்தப்படவும் பிற்படுத்தப்படவும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறா, அதே தான் இதுவும் பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்னான்ட்டு வன்னியரசு ஆதங்கமாக பேசின அந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் காணொலியில் இருக்கா இல்லையா? அப்போ அப்படி தானே இவங்க அவருக்கு தானே பயன்படுறாங்க. நாங்கள் சொல்கிறோமே திரும்ப அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் சீமான் சொல்கிறாரு, இந்த வட மாநிலங்களில் படாலி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும், தென் மாநிலங்களில் பல்லரின சமூக மக்களும் தேவரின சமூக மக்களும் ஒன்றாயிட்டா இந்த நாட்டை வேற எவனும் அந்நியன் ஆள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒற்றுமையை நோக்கி நீங்க வராமல் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணும். நீ நல்லா இருந்துக்கோ, நீ வந்து சீட்டு கொடுத்துட்ட, சலுகைகள் வேற ஏதாவது வேணுமா கொடுத்துற, குவாரியில மணல் குவாரியில பங்கு வேணுமா கொடுத்துற, எல்லாம் கொடுத்துற, ஆனா வந்து நீ போயிடாது, பாடல் மக்கள் கட்சியோட சேர்ந்துடாது, வன்னியின மக்களோட சேர்ந்துடாது. சேர்ந்துட்டா யாருக்கு ஆபத்து? அப்போ சாதியற்றவர்களுக்கு இந்த சமூகமற்றவர்கள் குடிகள் அற்றவர்களுக்கு இது வந்து வாய்ப்பாக அமையுது. அவர்கள் வந்து இந்த மக்களை எல்லாம் ஆள்வதற்கு வாய்ப்பை இவர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள்.
சமீபத்தில் சீமான் அண்ணன் வந்து சொல்லும்போது 2026 நாங்கள் வந்து தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் அதே ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிறீங்களா? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து திரும்ப அரசியலுக்கு வர போறாரு இல்லைங்களா? நிறைய செய்திகளை நம்மளும் பார்க்குறோம். தாவேகாவும் நாம் தமிழும் சேருமா அப்படின்னு சொல்லி அண்ணனும் வந்து நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் அந்த தனித்து போட்டின்றது இப்போதைக்கு அப்படியா இல்லைன்னா 2026 மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது யாரோடன்றது நாங்கள் முடிவு பண்ணுறது. யாரோடன்றது நாங்கள் முடிவு பண்ணுறது. இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகின்ற கட்சிகளுக்கோட கூட்டணி சேருவோம். அந்த அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு இன்னும் யாரும் பொதுவாக அறிவிக்கலை. அதனால நெருக்கத்தில் காலம் போக இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்கு. இந்த 10 மாதங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். நெருக்கத்தில் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை யாரும் ஏற்றுக்கலை அப்படின்னும் போது மீண்டும் தனித்து கலங்காணுவோம். எங்களுக்கு ஒன்றும் நாளைக்கே போயிட்டு சட்டமன்றத்தில் உட்காரணும், பதவி அனுபவிச்சிடணும் அப்படின்ற அந்த அவசியம்லாம் இல்லை. நாங்கள் ஏறிட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தை யாராலும் சிதைக்க முடியாது, கலைக்க முடியாது. அந்த ஒரு நிலைப்பாட்டை, ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஓட்டை வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுட்டு குடியேறதுக்கு வரல. இந்த மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை அடிப்படையில் இடிச்சிட்டு அது ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டுவதற்காக வரோம். எங்களது அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் மொத்தமே எல்லாமே. அதனால வந்து இவர்களோட சேர்ந்து நின்றுக்கிட்டு இதை சாதிக்க முடியுமா, அவர்களோட சேர்ந்து நின்று இதை சாதிக்க முடியுமான்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதனால தான் நாங்கள் இன்னமும் தனித்து நிற்கிறோம்னு சொல்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற கட்சிகளோடு நம்ம வந்து, அதுவும் ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடுனா எல்லா கட்சிகளோடும் இல்லை, எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு வர்றது அதிமுக திமுகவோட இல்லை, எங்களுக்கு கூட்டணி இல்லை, காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லை. இதை ஏற்றுக்கொண்டு வருகிற தமிழ் தேசிய கட்சிகளோடு எங்களுக்கு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு அமையலாம். ஆனா இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி பேரை நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் இருந்தது. நாம் தமிழர் கட்சியிலையும் பல பேர் சொல்றதுன்னா இதுக்கு மேல தொடங்கக்கூடிய எல்லா கட்சியும், நாம் தமிழர் தொடங்கினதுக்கு பிறகு வந்த எல்லா கட்சிகளுமே திராவிடம்ன்ற பேரை வந்து விலக்கிட்டு தான் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தமிழ் தேசிய அரசியல அவர் ஏத்துட்டு தான் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நாம் தமிழருக்கு இருக்கா? இல்லை, அவன் அரசியல் நிலைப்பாடுகளை சொல்லட்டும். அரசியல் நிலைப்பாடு, என்னுடைய கொள்கை இதுதான், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான், என்னுடைய செயல்பாடு இதுதான், என்னுடைய திட்டம் இதுதான், என்னுடைய இலக்கு இதுதான், எதுவுமே இன்னும் சொல்லலை. இப்போது முதல்ல கட்சி பேரை அறிவித்தார், இப்போ கட்சியினுடைய கொடியை அறிவிச்சிருக்காரு. கொடிக்கான விளக்கத்தை கூட இன்னும் அவர் சொல்லலை. எல்லா ஊடகங்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த யானையை கண்ட கூடன் மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கொடிக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு நான் வந்து விளக்கம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவங்க மாநாடு நடத்த செப்டம்பர் 22 மாநாடு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், விக்கிரவண்டியில் மாநாடு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் அவர் அந்த கொடிக்கான விளக்கமும் கொள்கை பிரகடனம் செய்யட்டும், எந்த இலக்கை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இன்னொன்று, நீங்கள் தனித்து போட்டியிடுறத பற்றி சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆச்சு கட்சி தொடங்கி, இன்னமுமே வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகலை அப்படின்னும் போது கட்சியுடைய தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அது சோர்வை தராதா? இல்லை, நம்ம வந்து நமக்கு வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறோம். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து வீரியமான கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அண்ணாதுரை வந்து வீரியமான கொள்கைகளை அன்னைக்கு முன்னெடுத்து வைச்சார். திராவிட நாடுன்னாரு, அதுக்கு ஏதோ சொன்னார். ஆனால் எது ஒன்றுமே அவங்களால செய்யணும். மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, எது ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளுபவர்களாக மட்டுமே மாறிட்டாங்க. அவங்க தேர்தலுக்கான அரசியல் மட்டுமே மாறிட்டாங்க. தேர்தலுக்கான அரசியலை அவர்கள் செய்கிறார்களே தவிர மக்களுக்கான அரசியலை அவர்கள் செய்யலை. அது நாங்களும் அது மாதிரி ஆயிடக்கூடாது. அவர்கள் அந்த நமக்கு முன்னாடி போனவங்களுடைய அந்த வழித்தடம் வந்து நமக்கு படிப்பினையாக இருக்குது. அப்போது நாங்கள் சமரசம் ஆகிட்டு போயிட்டோம்னாக்கா, யார் கூட கூட்டணி சேர்ந்துட்டோம்னா, யார் கூட கூட்டணி சேர்றதுன்னு மட்டும் ஒன்று சொல்லுங்கள். கூட்டணி சேரணும்னு எங்களுக்கு ஆசை தான், சரி சேர்றோம். அதிமுகவோட கூட்டணி சேர முடியுமா? நாங்கள் வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், மதுமத போதை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பெண்ணி அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், காடு வளம் கனிம வளம் காக்க வேண்டும் சொல்கிறோம். இதையெல்லாம் சீரழித்தவர்கள் இவர்கள் தான், திமுக அதிமுக தான். அப்போ அவர்களோடு போய் கூட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம்னா அவர்கள் செய்த அந்த அத்தனை அந்த இழி செயல்கள்லையும் எங்களுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? நாங்களும் அதை சமரசம் பண்ணிக்கிட்டு தானே போய் சேர வேண்டியது. அப்போ அதில் வேண்டாம் அப்படின்றோம். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் ஒன்று வருது. இது வரைக்கும் ஊழல் எதுவும் பண்ணலை, அவங்க அதிகாரத்துக்கு வரல. எங்களை மாதிரியே நாங்களும் இது வரைக்கும் எந்த அதிகாரத்தையும் சுவைக்கலை இருக்கோம், அவங்களும் அதிகாரத்தை சுவைக்கலை.
சரி, அது இந்த கொள்கை போட அண்ணன் தஞ்சமன் சீமான் எடுத்து வைக்கின்ற கொள்கை நிலைப்பாடுகள் சரியானது, இப்படி போனாதான் இந்த நாடு முன்னேறும், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம், நீ வந்தா கூட்டணி அமையலாம். அது காலம்தான் பதில் சொல்லணும். அது அண்ணன் தம்பி விஜய் தான் அதுக்கு முடிவு சொல்லணும். ஆனா இப்போ திமுக வந்து ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ 2026 பொழுது அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், நாம் தமிழர், அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம், இந்த மாதிரி 5 முனை போட்டி இருக்கும் பொழுது எளிதா வந்து திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்க சூழல்ல இப்ப திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, சோ டெம்பரவரியா நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம்னு சொல்லி நாம் தமிழர் முடிவு ஏன் எடுக்க முடியாது? இல்லைங்க, நீங்க 2019 தேர்தல் நினைக்கிறேன், அது ஒரு தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா அவங்க திமுக எந்த கூட்டணியும் வச்சுக்கல, தனித்து நின்னாங்க. இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணின்ட்டு அவரு வைகோ, ஒரு அண்ணன் திருமாவளவன், அவரு அண்ணன் விஜயகாந்த், இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை வச்சு அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. எந்த இருக்கிற சாதி கட்சிகளை எல்லாம் ஒன்னா கூட்டி இவரு ஐயா கலைஞர் வந்து ஒரு கூட்டணி வச்சாரு. இது சாதி கூட்டணியில இது சாதிக்கும் கூட்டணி அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆனா தோத்து போனார். மக்கள் நல கூட்டணி தோத்து போச்சு. பெரிய கட்சிகள் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் 8% வாக்கு வைத்திருந்த விஜயகாந்த், ஒரு 3-4% வாக்கு வைத்திருந்த ஐயா வைகோ, இவங்க எல்லாமே வந்து தோத்து போனாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து தனித்து நின்று ஜெயிச்சாங்க. அவங்க சேலத்தில் பேசும்போது, நான் மேடையிலேருந்து பேசும்போது, நான் பார்க்கின்ற தூரம், கண்ணு கெட்டிய தூரம் எனக்கு எதிரிகளே கண்ணில் தென்படவில்லைன்னெலாம் பேசினாங்க. இப்போ அரசியலில் எதுவும் நடக்கும். நீங்கள் உங்கள் பெரிய கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வென்றுடுவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊடகம் வந்து அவங்கவுங்க கைக்குள்ளே வந்து போச்சு. ஊடகம் முன்னாடி எங்கேயோ இருந்தது, ஆனால் இப்போ எங்கேயோ இல்லை, கையில் இருக்குது. இந்த ஊடகங்கள் இவர்கள் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு இன்னும் 1000 ரூபாய், மாணவிக்கு 1000 ரூபான்னு கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் இந்த விலைவாசியை உயர்த்துறீங்க, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு, பேருந்து கட்டணம் உயர்ந்து போச்சு. இது எல்லாம் வந்து மக்கள் தலையில் தான் விடியுது. அப்போ இந்த ஆட்சி தேவையா அப்படின்ற மக்கள் சிந்திச்சிட்டாங்கன்னா நீங்க எத்தனை பேர் கூட்டணி வச்சாலும் வெல்றதுக்கு வாய்ப்பு. ஆனா இங்க ஆன்டி டிஎம்கேவோட ஓட்டுன்றதே நாளா சிதறுது. அப்ப நாம் தமிழர் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஸ்பாயிலரா இருக்காங்கன்னா இங்க ஒரு கேள்வி வருது சார். இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. நீங்க ஓட்டு பிரிக்கிறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும். இல்ல பெரும்பாலும் திமுகவுக்கு ஓட்டு வங்கின்றது பெரிய ஓட்டு வங்கியே இல்லை. இப்ப திமுகவுக்கு எப்போதுமே நீங்க அதிமுகவுக்கு சொல்லலாம் 26 விழுக்காடு இருந்து அந்த அம்மையார் வரும்போது 36 விழுக்காடு வரைக்கும் அதை உயர்த்தினாங்க. அது வந்து அதிமுகவோட வாக்கு. திமுகவோட வாக்கு என்பது காலங்காலமாக 10 விழுக்காடு வாக்கு தான். மீதி 15 விழுக்காடு அவர் சொல்லுவாங்க, எப்போதுமே சொல்லுவாங்க அதிமுகவுக்கு 26, திமுகவுக்கு 25. இந்த 25ல் அந்த 25 விழுக்காடு வாக்கு திமுகவுக்கு சாலிடா எப்போதும் உண்டு அப்படின்னு சொல்றது. இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களுடைய வாக்கு வங்கி வந்து 15 விழுக்காடு. அந்த 15 விழுக்காட்டு வாக்குல தான் இவர் போய் காலம் தள்ளிட்டு இருக்காரு. அது கூட நாளைக்கு மாறலாம். கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தங்களை உணர ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம வாக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் சுரண்டி இவங்க கொழுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எந்த சலுகையும் பண்ணலை அப்படி என்பதை இவர்கள் உணர்ந்துட்டாங்கன்னா அந்த சரியும் போது மொத்தமும் சரிஞ்சிடும். புரியுங்க? என்ன செஞ்சிட்டார் இஸ்லாமியர்களுக்கு, என்ன செஞ்சிட்டார் அதை மட்டும் சொல்லுங்க. இஸ்லாமிய தீவிரவாதி, அதாவது அண்ணா பிறந்த நாளுக்கு, அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு ஏதோ ஒரு கலைஞர் அறிவிக்கிறாரு, 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தவங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தவங்க விடுவிக்கலான்ட்டு ஒரு திட்டம் போடுறாரு. அப்படி திட்டம் போடும்போது குறிப்பாக போடுறாரு, இது இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகளுக்கும் பொருந்தாதுன்னு போடுறாரு. இன்னமும் சிறையில் இருக்காங்களா இல்லையா? இஸ்லாமிய கைதிகள் இன்னும் சிறையில் இருக்காங்களா இல்லை? 7 ஆண்டுகள் அந்த இந்த லீலாவதியை கொலை செய்த ஒரு கொலைக்காரன் வந்து 7 ஆண்டுல வெளியிட்டார். காரணம், தாகிருஷ்ணனை கொலை பண்ணவங்களை வெளியிடணுன்றதுக்காக இது வெளியிட்டார். லீலாவதி கொலை பண்ணவங்களும் திமுக காரவங்க தான், தாகிருஷ்ணனை கொலை பண்ணவங்களும் திமுக காரவங்க தான். இப்போ அவர்களை வெளியிடணுன்றதுக்காக வந்து 7 ஆண்டா குறைச்சாரு. அப்போ இதையெல்லாம் இந்த இஸ்லாமிய இளைஞர்கள், அந்த முதியவர்கள் உணரலை. இன்னும் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் வந்து அதை உணரலை. என்னமோ திமுக வந்து நம்மளுடைய ரட்சகர்ன்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வெளியில வராங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாறுகின்ற போது மாறிடும். இல்லை, அதான் நாம் தமிழருக்கு இளைஞர்களுடைய ஓட்டு தான், இளைஞர்கள் தான் வந்து பேசுன்னும் பொழுதுதான் அந்த ஓட்டை வந்து உடைக்கிறது தான் விஜய் வராரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கல. இல்லை, விஜய் வந்து இதை உடைக்கிறதுக்கு தான் வராரா அப்படின்னு
அப்படின்னு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்காது. ஏன்னா நாங்க வந்து கொள்கையை சொல்லி கட்சி நடத்துறோம். இயக்கத்தை யாரையும் வந்து கட்சியில வரவங்கெல்லாம் வாங்க நேரலாம், வரவங்கெல்லாம் வந்தாலும் கூட அவர்களை கொள்கை வழிபடுத்துறோம். அவங்கள கொள்கையை சொல்லி வளர்க்குறோம். ஒவ்வொரு அண்ணனுடைய ஒவ்வொரு மேடையும் வந்து ஒரு மாநில பல்கலைக்கழகம் மாதிரி அரசியல் வகுப்பு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை உள்வாங்கிட்டு வர இளைஞர்கள் தான். அப்போ அதை உள்வாங்கிக்கிட்டு வர இளைஞர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. இதை உடைப்பதற்கு புதிதாக வர வாக்காளர்கள் புதிதாக வர வாக்காளர்கள் அந்த வாக்கு வங்கி தக்க வைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த கல்லூரி இளைஞர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, அவர்களை ஓட்டு வங்கியாக மாற்றி அது கூட மாறுறது. ஓட்டு காசை வாங்கிக்கிட்டு நல்லது, இந்த நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ட்டு அந்த இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா இவர்கள் செய்கிற அந்த மாய்மாலங்கள்லாம் செல்லுபடியாகாமல் போயிடும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.